ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கருடன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரி இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் துரை செந்தில்குமார் இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை, எதிர்நீச்சல், கொடி, பட்டாஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படங்கள் எடுத்த டேரக்டர் தான். அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த ஒரு கமர்ஷியலான ஒரு ஜானர் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரா இருக்க சமுத்திரக்கனி வந்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. அதுக்கு அவர் கேட்குறாரு, எதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர்? இப்போ நீங்கள் ரெசைன் பண்ணிட்டு போயிட்டு யூடியூப்ல ஏதாவது கவர்மெண்ட்டை பற்றி இதை பற்றி பேசிட்டு இருப்பீங்க ரிட்டையர் ஆகிட்டு, எதுக்கு இப்போ ரிசைன் பண்ணுறீங்க? உங்கள் ரெசிக்னேஷனை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தாங்க இந்த ஒரு நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன், இதை ஃபுல்லாக படித்து பாருங்க. இதை படித்து பார்த்துட்டு என்னோட ரெசிக்னேஷனை நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமான்றதை யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அந்த புக்கை வந்து அந்த கமிஷனர் படிக்கிறாரு. அந்த புக்குக்குள்ளே அவர் என்னென்ன எழுதியிருக்காரோ அது அந்த படத்தோட கதையே. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் பிளாட் தான். யூஸ்வலான ஒரு பழைய ஸ்டோரி ஆஃப் கதையாக இருந்தாலும் மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இப்போ தான் ஆக்டர் ஆகிட்டு வராது. ரீசெண்ட் டேஸில் விடுதலை ஒன்லேயே நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் அவரோட ஆக்டிங்கில். அதோட ஒரு படி அதிகமாகவே போய் இந்த படத்தில் ஸ்டன் சீன்ஸ் ப்ளஸ் எமோஷன் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், அவர் காட்டுற ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஸோ அது எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஒரு ஆக்டராக வந்துட்டாரு. ஸோ இந்த படத்துல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து நல்லா ரொம்ப அந்தளவுக்கு சூப்பராக நடிக்கிறார் அவர். இதெல்லாம் நம்ம ஒரு காமெடினாவே பார்த்துருப்போம். ஒரு கமர்ஷியல் ஆக்டராக இந்த அளவுக்கு ஆக்டிங்கில் இவ்வளோ ஸ்கோப்போட இருக்க ஒரு கேரக்டர் ப்ளஸ் அவ்வளோ வந்து இந்த வெறித்தனமாக அந்த ஸ்டன் சீன்ஸ் இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து. மேலே வந்து சூரி இதுக்கு அடுத்து நிறைய படங்களில் நல்ல ஹீரோவாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஹோப்பே வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க மக்கள். ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருக்குது அவர்கிட்ட இருந்து. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு சூர்யா. அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஆக்டிங் நான் சொல்லுவேன் இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய கமர்ஷியல் படங்கள் வரலாம் ஹீரோவாக. நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சசிகுமார் யூஸ்வலாக அவரோட ஸ்டைலில் அவரோட பாடி லாங்குவேஜ் அது இல்லாமல் இதில் கொஞ்சம் வேற மாதிரி லைக் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்டான ஒரு கேரக்டர், சீரியஸான ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட ஆக்டிங் வந்து படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரும் கூட படத்தில். அதே மாதிரி உன்னி முகுந்தன் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் அப்படியே ஒரு பாசிட்டிவான கேரக்டர் மாதிரி தான் போகும். அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் படத்திலே இவர் தான் வந்து முக்கியமான வில்லன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். சூப்பராக இருந்து இவரோட ஆக்டிங். தமிழில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்காரு. பட் ஒரு நல்ல ஆக்டிங் அவர்கிட்ட இருந்தோம். நல்ல ஒரு ரொம்ப ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கேரக்டர் பார்த்தாலே நமக்கு கோவம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். நல்லா பிரமாதமாகவே பண்ணியிருக்காரு அவருமே இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஷினி ஹரிப்பிரியன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உன்னி முகுந்தனுக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில். அவங்க தான் நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கூட படம் பூராமே வராங்க அங்கங்கே. நல்லா இருந்தது அவங்க ஆக்டிங்கும். அதே மாதிரி சிவதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கு பேரா பண்ணி சசிகுமாரோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங். ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் கூட லைக் வந்து கூட இருக்க அந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தோன்னா அவங்க தம்பி மாதிரி பார்த்துக்கிறது, சாப்பாடு அதெல்லாம் வந்து ரொம்ப ஓரளவு எமோஷனல் அட்டாச்சான கேரக்டராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங் நிறைய இடங்கள்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரேவதி சர்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரிக்கு பேரா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங். பெருசாக அந்த அளவுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இல்லாமல் ஓரளவு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க படத்தில் வர ஹீரோயின்ஸ்லாம் கமர்ஷியல் படங்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிரிஞ்சாக தான் அவங்களோட சீன்ஸ்லாம் ஆக்குறாங்க. பட் இது ஓரளவு கொஞ்சம் நீட்டாக கதைக்கு தேவையான ஒரு கேரக்டர் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க செட்டில்டாக. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ரோல் தான் அவர்கிட்ட. இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக அவர் பாட்டு ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டராக இருக்க மாதிரியான ஒரு ரோலாக தான் இருக்குது. அவர்கிட்ட எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த ஒரு கம்பீரமான ஒரு கேரக்டர் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான். இன்னும் கொஞ்சம் அவரோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் நல்லா பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி வடிவுக்கரசி அவங்க வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரோல் தான் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி மைம் கோபி அவரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் இருக்குது. அதே ஒரு டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ணுற கேரக்டர். நல்லா இருந்த அவரோட ஆக்டிங்கும். அதே மாதிரி மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. படத்தில் வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக வந்து படலை. ஸ்டார்டிங்கில் ஒரு டுயட் சாங் ஒன்று இருக்குது. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிக்கும் ரேவதி சர்மாக்கும் அந்த சாங் ஓரளவு ஓகேவாக இருந்தது. பட் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கொஞ்சம் சாங்ஸ் நல்லா போட்டுருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா ரீசெண்டாக அவரோட அந்த ஒரு டச்சை மிஸ் பண்ணுறோம். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. பட் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த படத்தில் சாங்ஸ் இன்னும் வந்து பெட்டராக அவர் பண்ணியிருக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு ஓகேவாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தூர் ஏபிஎல்ஸோட சினிமாட்டோகிராஃபி படத்தில் பிரமாதமாக இருந்தது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டிஏ ஒர்க்கும் சரி, ப்ளஸ் அந்த ஸ்டன் சீன்ஸும் சரி, ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸில் அந்த புழுதி பறக்கிற இடங்கள் அந்த இடத்துலையும் சரி சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள் ஸ்டன் சீன் எல்லாம் பிரமாதமாக இருந்தவரோட சினிமாட்டோகிராஃபி.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் பி ராகவோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள நீட்டாக கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு இந்த கமர்ஷியல் த்ரில்லரை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் ஒரு 20-30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிருந்தா கூட பெருசாக லேக் ஆகிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் ரொம்ப நீட்டாக எங்கேயுமே லேக் ஆகாத அளவுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. அவரோட எடிட்டிங் பிரமாதமாக இருந்தது படத்தில், அவரோட கட்ஸ் எல்லாமே. அது மாதிரி டேரக்டர் துரை செந்தில்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எடுத்தாலே ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படங்கள் எடுக்கக்கூடிய டேரக்டர் தான். அவர் எடுத்த 4 படமும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் படங்கள் தான் இருக்கும். 2 படம் சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்திருக்காரு, 2 படமும் தனுஷ் வச்சு எடுத்திருக்காரு. ஸோ அவர் எடுக்கிற படங்கள் ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படங்களாக இருக்கும். படத்தில் சாங்ஸ் எல்லாமே நல்லா பிரமாதமாக இருக்கும். இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள். பட் இந்த படத்தில் தான் எனக்கு என்னமோ படத்தில் சாங்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஈவன் கிட்ட அந்த டச் அப்படின்னு தோணுச்சு. பட் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கதை. என்னதான் ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதையாக இருந்தாலும் வந்து இப்போ வந்து கமர்ஷியல் வைஸ் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கதை தான். அது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்த கதையாக தான் இருக்கும் இது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து வெற்றிமாறன் போட்டிருக்காங்க அந்த படத்தில். ரைட்டிங் ஸ்டோரி வந்து வெற்றிமாறனோட ஸ்டோரி தான். பட் ஒரு நாவல்லேருந்து எடுத்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு எனக்கு இந்த ஸ்டோரி பார்த்து. பட் ஆனால் எந்த நாவல்னு தெரியல. பட் இந்த மாதிரி கதைகள்லாம் அந்த நாவலில் தான் இருக்கும். அதை எடுத்துட்டு ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு துரை செந்தில்குமார். பிரமாதமாக இருந்தது நிறைய இடங்கள்ல படம் வந்து பார்த்தீங்கன்னா. லைக் இந்த மாதிரி கதையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ஏதாவது ஒரு கமர்ஷியல் சீன்ஸை உள்ளே போட்டு ஏதாவது ஒரு மொக்க சீன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு காமெடி சீன்ஸோ உள்ளே போட்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு, நாடா படம் போராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணி அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அந்த காலத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் படங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லுமே சரி கதையை விட்டு வெளியே போகாமல் நீட்டாக அந்த கதைக்குள்ளேயே போகிறது. செகண்ட் ஹாஃபும் வந்து கதையில் அந்த ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி படங்கள் என்னென்ன நடக்க போகுது அடுத்து. கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிப்போம் செகண்ட் ஹாஃப்ல இதான் நடக்க போகுது, லைக் கிளைமேக்ஸ்ல இதான் நடக்க போகுதுன்ற மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அன்பிரடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக லைக் வந்து நம்ம போர் அடிக்காத அளவுக்கு ஆடியன்ஸை கிரிப்பியாக கொண்டு போகிறாங்க. நமக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் கூட வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா நீட்டாக லைக் எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு சீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா எங்கேஜிங்காக வச்சிருந்தாரு ஸ்க்ரீன் பிளேல. அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். கொஞ்சம் ஏதாவது வந்து ரைட்டிங்கில் சொதப்பிருந்தாருனா கூட படம் வந்து கொஞ்சம் மொக்கையாகிட்டு தான் இருக்கும். ஏன்னா கதை அந்த மாதிரியான நம்ம ஆல்ரெடி பார்த்த கதை தான். பட் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் நிறைய இடங்கள். அந்த செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் இதெல்லாமே பிரமாதமாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் சீன் பயங்கரமாக இருந்தது. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்ட்ரோல் பிளாக் பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆக்டர்ஸ் 3 பேருமே வந்து மெயின் ஆக்டர்ஸாக காட்டணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோப் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. மெயினாக சூரியோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு. அதான் இவர் பண்ண ஒரு பெரிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார் கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள் எல்லாமே மோஸ்ட்டாக கேரக்டர்ஸ் நல்லா நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவார், முக்கியமான கேரக்டர்ஸ்லாம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி கேரக்டரும் சரி, சசிகுமார் கேரக்டரும் சரி, உன்னி முகுந்தன் கேரக்டரும் சரி ரொம்ப நல்லா நீட்டாக அந்த கேரக்டரை எழுதியிருக்காரு. அதனால தான் படத்தில் அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக படம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. நல்ல ஒரு கமர்ஷியல் படம். இந்த வருஷம் வந்ததுலேயே மோஸ்ட்டாக நிறைய கமர்ஷியல் படங்கள்ல நிறைய குறைகள் 1, 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சில குறைகள் இருக்கும். பட் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் வந்த படத்துலேயே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் தான். பழைய கதையாக இருந்தாலும் பழைய டைப் ஆஃப் படமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நீட்டாக ஒரு போர் அடிக்காமல் பார்த்த ஒரு கமர்ஷியல் படம் ஃபீல் வந்தது. ஒரு வீக்கெண்டுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா தியேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு கமர்ஷியல் படம். இன்னும் கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் அப்படி தான் இருக்கும். மற்றபடி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டான ஒரு படம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம். ஒரு சின்னது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி இந்த படம் இப்போ நான் சாங்ஸ் நான் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு நான் சொன்னேன். இந்த படத்தில் ரேசியாக போகிற ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு கிரிப்பியாக கதைக்குள்ளே போகிற ஸ்க்ரீன் பிளேல சாங்ஸும் அதிகமாக வச்சிருந்தாங்கன்னா கூட அங்கே கூட ஒரு சில இடங்கள்ல மைனஸ் ஆகிருக்கும். அதனால நமக்கு வந்து சாங் இல்லாததும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்தால் கூட ஈவன் இருந்து சாங் இல்லைனா கூட பட் சாங் இல்லாததும் இன்னொரு விதத்தில் படத்துக்கு பாசிட்டிவாக தான் எனக்கு பட்டுது. பட் ஒரு நல்ல ஒரு நீட்டான படம். வீக்கெண்ட் எல்லாரும் போய் பாருங்க. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல படம். அது கண்டிப்பாக சூரிக்கு இது ஒரு நல்ல படம். கண்டிப்பாக இதுக்கு அடுத்து ஒரு நிறைய நல்ல கமர்ஷியல் படங்கள் பண்ணுவார் அப்படின்றத நம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.